ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு பிறகு நமக்கு தேவன் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று நாம் தியானிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஃபாதர், வி தேங்க்யூ ஃப்ரம் அவர் இன்னர் ஹார்ட். ஆவியானவரே, எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய முழு இருதயத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜூலை 12 வரையில் நீர் எங்களை மிகவும் கண்மணி போல பாதுகாத்து எங்களை நேர்த்தியான இடங்களுக்கு எங்களை கொண்டு சென்றீங்க. சிறப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு சென்றீங்க. எங்களுக்கு ஒரு அரணாக நீங்கள் இருந்தீங்க, அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. ஒரு கேடகமாக இருந்தீங்க, அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி. இன்று நாள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். we are starting this day. ஒரு சில பேர் உற்சாகமாக ஆரம்பிப்போம், ஒரு சில பேர் தேவையோடு ஆரம்பிப்போம், ஒரு சில பேர் பலவீனத்தோடு ஆரம்பிப்போம். எப்படி இருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாமுமாக இருக்கிறீங்க. பலவீனத்தோடு ஓடுறோமா, யெகோவா ராஃபாவாக நீங்கள் இருக்கிறீங்க. தேவையோடு ஓடுறோமா, எபினேசராக கூட இருக்கிறீங்க. எல்ரோயா நீங்கள் இருக்கீங்க. ஒரு தேவை, ஒரு பிரச்சனையோடு ஓடுறோமா, எல்ஷடாயா நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நீங்களே எங்களோட கூட பேசுங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச், இன்றைக்கி வீடியோ இல்லை, பட் ஆடியோ வரும், நல்லா கேளுங்க. உங்களுக்கான வார்த்தை தான். எங்களுக்கு இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான சில காரியங்கள், ஊழிய காரியங்கள், மற்ற சில காரியங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஓடிக்கொண்டே இருந்தோம். ஸோ இந்த வார்த்தை மிஸ் ஆகிடக்கூடாது என்று நாங்கள் யோசித்து ஆடியோ நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரமாக இந்த ஆடியோ நான் உங்களுக்கு பேசிடுறேன். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கான வார்த்தையை இது மெதுவாக கேளுங்க. நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு சில காரியங்கள், நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற மனிதர்கள், நமக்கு தீங்கு விளைவித்த மனிதர்கள், அவங்க மேலே கோபம் வர்றது தப்பாக கேட்டிங்கன்னா தப்பு இல்லை, சரி. ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு எதிர்ப்பாக சம்திங் தே டிட், ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு எதிர்ப்பாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம செய்யலை, ஆனால் அவங்க நமக்கு செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு காரியம், அப்படி நடக்கிற ஒரு காரியம், அவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் வருது, தப்பாக கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. மனிதராக பிறந்தால் கோபம் வரணும். எல்லாருக்குமே கோபம் வரும். குழந்தைங்களுக்கு கூட இப்போலாம் கோபம் வருது. அப்போது நமக்கு கோபம் வராத கேட்டிங்கன்னா கோபம் வரும். சரியான கோபம் தான் அது, நியாயமான கோபம். ஏன்? சம்திங் தட் இட் ஈவில் ஃபார் அஸ், ஏதோ ஒரு பொல்லாங்கு அவங்க நமக்கு செய்துட்டாங்க. ஸோ நம்ம உள்ளத்தில் கோபம் இருக்கிறது சரி, நம்ம உள்ளத்தில் பழி வாங்குற எண்ணம் இருக்கிறது சரி. ஆவியானவரும் அதற்கு ஏதோ ரெசிஸ்ட் பண்ணல, ஆமாம் நியாயம்தான். ஏன்னா அவங்க உங்களுக்கு இது மாதிரி செய்திருக்கிறாங்க. ஸோ நீ கோவப்படுற, உள்ளத்தில் ஒரு வழியோடு இருக்கிற, உள்ளத்துக்குள் பழி வாங்குற எண்ணம் இருக்கிறது சரி, அது தவறுன்னு சொல்ல. ஆனால் எங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னா, ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ படுகின்ற கோபம், உனக்குள்ளே இருக்கின்ற பழி வாங்குகிற எண்ணம், உனக்குள்ளே இருக்கிற பழி வாங்குகின்ற எண்ணம், அது தவறு அல்ல, அது சரி. ஏன் அப்படின்னா காரணமே இல்லாமல் உன்னை எதிர்த்துருக்கிறாங்க. ஸோ பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறது சரியான ஒரு எண்ணம் தான். ஆனால் உனக்குள்ளே இருக்கின்ற இந்த கிரியை, என்னால் உனக்குள் கிரியை செய்ய முடியவில்லை. கோபம் நியாயமான கோபம், தவறு இல்லை. ஆனால் உள்ளே அது இருக்கிறதுனால என்னால் உள்ள வாசம் பண்ண முடியல, என்னால் உனக்குள்ள கிரியை செய்ய முடியல. ஈவன் தோ அந்த கோபமும் அந்த பழி வாங்குற எண்ணமும் அந்த ரிவெஞ்ச் மோடும் சரியானது தான், கரெக்டானது தான். ஆனால் என்னால் அங்கே வாசம் செய்ய முடியல, கிரியை செய்ய முடியல. என் மக நீ அழுகின்ற அழுகை, நீ விடுகின்ற கண்ணீர், நீ சொல்லுகின்ற விண்ணப்பம் சரியான விண்ணப்பம். ஆனால் உன் உள்ளத்துக்குள் இருக்கிறது பற்றி அந்த கோபம், அது பாவம். அது நாள்பட அப்படி வேறு போல பரவி கொண்டே போகும். அது சரியான கோபமாக இருந்தாலும், அது நியாயமான கோபமாக இருந்தாலும் கூட அது அப்படியே பரவி கொண்டே போகும். அப்படி ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது என்னால் உன் இருதயத்தில் செயல்பட முடியாது, என்னால் வழிந்தோட முடியாது. அப்போ இதுக்கு என்ன தாங்க பண்ணுறது? அவர் சொல்கிறார், 2 காரியம். ஒன்று, நான் உன் இருதயத்தில் இருக்கணுமா, அல்லது பழி வாங்குற எண்ணம் இருக்கணுமா? இது ரொம்ப ஹார்டான ஒரு காரியம் மை சர்ச். அநேகரை மன்னிக்கிறது என்பது மிக கடினமான ஒரு காரியமான, சீக்கிரம் மன்னிக்க முடியாது.
இட்ஸ் வெரி ஹார்ட் டு forgive some other. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார் சரியானது தான், மன்னிக்காமல் இருக்கிறது சரிதான். ஏன்னா அவ்வளோ தீமை நடந்திருக்கு. ஆனால் என்னால் அங்கே நிற்க முடியலையே, என்னால் அந்த உன் நியாயத்தில் என்னால் கிரியை செய்ய முடியலையே. அது உன்னுடைய நியாயம், உனக்கு இருக்கிற நீதி, அது உன் பக்கத்தில் இருக்கிற நியாயம், அது உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அதுதான். நீ படுகின்ற கோபம், நீ படுகின்ற மூர்க்கம் சரியானது தான். ஆனால் என்னால் அங்கே நிற்க முடியலையே, அங்கே என்னால் கிரியை செய்ய முடியலையே. இந்த காலை வேளையில் சர்ச், இந்த வார்த்தை ஒரே நாளில் வாழ்க்கையை மாற்றிடாது. டேக் சம் டைம். உங்கள் இருதயத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த பழி வாங்குகிற எண்ணம் இருக்கிறதா என்று முடிந்த அளவுக்கு அவர்கிட்ட கொடுத்துடுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா, அல்லது சத்துருவை பழிவாங்கிற அந்த மூர்க்க வேறு இருதயத்தில் இருக்க வேண்டுமா? ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், ஜாலியாக இருப்போம், காமாக இருப்போம், அவர் பார்த்துப்பார். ஆனால் நம்முடைய சரியான ஒரு கோபம் கூட ஆவியானவரை செயல்படுத்த முடியல. நம்முடைய நியாயமான கோபம், நம்முடைய நியாயமான பழிவாங்குதல், அவர் சொல்கிறார் நியாயம்தான், நான் தப்பு சொல்லியே. ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, லூக்காவின் புஸ்தகம் 29:19. இது உங்களுக்கான வார்த்தை, தேவன் என்று காலை தருகின்ற வார்த்தை. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எதை சொல்கிறாரு? எல்லாமே சுலபமாக இருந்து, எல்லாமே காமாக இருந்து, எல்லாமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது, அப்போ பொறுமையாக இருக்கிறோம், அப்போ பொறுமை வெளிப்படுத்துகிறோம். இல்லை, எதிர்ப்பு, துரோகம், பழி வாங்கிறது. ஆனாலும் நான் பழி வாங்க மாட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள நீரூற்று போல பொங்கி பொங்கி வழிந்து ஓடிக்கொண்டே இருப்பார். நான் ஒரு வார்த்தையை ஒன்று கேட்குறேன், நீங்கள் அதை செய்வீங்களா பாருங்கள். நாளைக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்க உதவி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட மன்னிச்சிடுன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்க கூட தேவன் இருக்கிறார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபி, ஏதோ ஒரு காரியம் தெரியாமல் நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? கேன் ஐ டெல் யூ சம்திங்? நீங்கள் தூக்கி வெளியே போட்டுருங்க எல்லாத்தையும். ஏன் தெரியுமா? நமக்கு தேவை ஆவியானவர். பழி வாங்கிறது கிடையாது, ரிவெஞ்ச் மோடு கிடையாது, திரும்ப நான் அவனுக்கு பதில் செய்வேன்றது கிடையாது. நம்முடைய நீதியான கோபம், நீதியான தேவனை நமக்குள் கிரியை செய்ய விட முடியல. நம்முடைய நீதியான எரிச்சல், நியாயம்தான் அந்த எரிச்சல் எனக்குள்ளே வர்றது, ஆனால் அது பேரே எரிச்சல், அது பேரே கோபம், அது பாவம், அது தேவனை கிரியை செய்ய விடாது. சர்ச், இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இட்ஸ் நாட் ஈஸி டு forgive our enemies. நம்முடைய சத்துருக்களை மன்னிப்பது என்பது சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் முடியும், உங்களால் முடியும். உங்களுக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை பலப்படுத்துவார். இந்த நாளை துவங்கும் பொழுது தைரியமாக துவங்க, சந்தோஷமாக துவங்க. அந்த ஒரு பெயினோடு, அந்த அழுத்தத்தோடு நான் விடமாட்டேன், தூக்கி தூரம் போட்டுருங்க. ஆவியானவர் பார்த்துப்பார், அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அவர்கிட்ட கொடுங்க, அவர் கிரியை செய்ய விடுங்க. உங்கள் ஹார்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கான நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே, உங்களுடைய கிருபைகளுக்காக கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. எங்களோட நீதியான கோபம் கூட, நீதியான எரிச்சல் கூட, நியாயமான எரிச்சல் கூட, நியாயமான கோபம் கூட உங்களை கிரியை செய்ய விட மாட்டேங்குது. அதனால் நாங்கள் தூக்கி எல்லாத்தையும் வெளியே போடுறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் பொறுமையினால் எங்கள் ஆத்துமாக்களை எங்களை பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிரசனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் கிருபை எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கட்டும். உங்கள் தெய்வீக காரம் எப்பொழுதும் எங்களோட கூட இருக்கட்டும். அநேகர் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, ஒரு சில பேர் காலேஜ் கிளம்புறாங்க, ஒரு சில பேர் வேலை கிளம்புறாங்க, ஒரு சில பேர் பிஸ்னஸ் கிளம்புறாங்க, ஒரு சில பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, ஒரு சில பேர் ஒரு தேவையோடு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். சுகபத்திரமாக கூப்பிட்டு போங்க, சுகபத்திரமாக கூப்பிட்டு வாங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் தரோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தி கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென்.